Hello friends, welcome to Manju Magic Masala. In the video cooking and online shopping video பார்க்க போறீங்க. Hope இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. அப்படியே இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு என்னோட ரெசிபி ஈஸி அண்ட் குயிக் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு ரவை, அரை கப்பு வேர்க்கடலை இருந்தால் போதும். அதோட வீட்டில் இருக்க சில இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த கோதுமை மாவு பக்கோடா ஆர் வீட் ஃப்ளார் போண்டா எப்படி செய்யறது பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட நல்ல ஒரு அரை கப்பு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கூடவே 3 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட அரை கப்பு வேர்க்கடலையை கொரப்பாக பவுடர் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம். அதோட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். ஜீரணத்துக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஓமமும் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது பார்த்து அளவோடு சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வடை மாதிரியும் தட்டிக்கலாம், இல்லைன்னா கட்லெட் மாதிரி கூட தட்டிக்கலாம், இல்லை பக்கோடா மாதிரி கூட சின்ன சின்னதாக பீஸாக போட்டுக்கலாம். நான் இதை முழு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கிறேன். இதை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருண்டை பிடிக்கும் போது அந்த ஆனியன் எல்லாம் அந்த மாவோட ஒட்டின்னு இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆனியன் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துட்றேன். ஆயில் நல்லா சூடாகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒவ்வொரு பால்ஸு அதில் எடுத்து போட்டுடுங்க. இது ஸ்லோ ஃப்ளேமில், அதாவது ஹை ஃப்ளேம்லையும் இல்லை லோ ஃப்ளேம்லையும் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் அது உள்ள அந்த மாவெல்லாம் வெந்து வரும், இல்லைன்னா மாவாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்த உடனே நீங்கள் சுட சுட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே ஒரு இஞ்சி டீ வச்சு குடித்தா அவ்வளோ நல்லா இருக்கும். மழை காலத்துக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு எடுக்கும் போது ஆனியன் இந்த ப்ரௌன் கலரில் வரணும். அது வரையில் நீங்கள் அதை பாயில் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான். மஞ்சு மேஜிக் மசாலா ஈஸி அண்ட் குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இந்த போண்டா எப்படி இருந்ததுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் பருப்பு வடைக்கு பதில் இன்ஸ்டன்ட் வடை மாதிரியும் இது நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் காலையில் சடனாக நான் வெளியே வந்தால் இந்த பூனை நின்றுட்டு இருந்துச்சு. இதை பார்த்தோன்னு நான் பயந்துட்டேன். இது பூனையாக இருக்குமா புலிக்குட்டியாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசித்தேன். அப்புறம் பார்த்தா அது மியாவுன்னு என்னை பார்த்து கத்தின உடனே ஓ இது பூனை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் பின்னாடியே ஒரு பொண்ணு அந்த பூனைக்குட்டியை பிடிச்சின்னு போகிறதுக்கு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க 2nd ஃப்ளோரில் தான் இருக்கிறாங்க. சரி, நான் இமிடியேட்டாக அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டேன், எவ்வளோமா அந்த கேட்டு, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு.
அது எனக்கு தெரியல ஆண்டி, மம்மி வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்கோ அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கே ஒரு கன்ஃபியூஷன், இது இந்தியன் கேட்டாக இருக்குமா இல்லை ஃபாரின் பூனைக்குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்தியன் பூனைக்குட்டி இவ்வளோ பெருசாக இருக்காது, ஃபாரின்து மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்க. இந்த பிஜன் நைஃப் செட்டு ரீசெண்டாக அமேசானில் வாங்கினேன். இது செட் ஆஃப் 3 வந்தது. இந்த நைஃப்க்கு சேஃப்டிக்காக ஹோல்டர் வச்சுருந்தாங்க. அட் த சேம் டைம் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்குறாங்க. 3 கலர்ஸ் வந்தது, ஸ்டீல் ப்ளூ, பிங்க் அண்ட் க்ரீன். இதில் ஹோல்டர் இருக்கிறதுனால நம்ம வெளியில் ட்ரிப்புக்கு எங்கன்னா போனாலும் கேரி பண்ணின்னு போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இதை நான் குக்கிங் வீடியோவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். பிஜன் ஷோரூமில் இதனுடைய ரேட்டு 1100 rupees மேலே இருந்தது. ஸோ அதனால் நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல ஷார்ப்பாக இருக்குது, ஈஸியாக நம்ம சாப் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டில் 539 சம்திங் இருந்தது. அமேசானில் எனக்கு இது 459 rupeesக்கு நான் வாங்கினேன். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் செக் பண்ணி வாங்கினாலே அமேசானில் வாங்கினது ஒரு சூப்பர் டீல்னு சொல்லலாம். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் உடன் இன்செஸ் ஹோல்டர், அதாவது அகர்பத்தி ஸ்டாண்ட் வித் ஆஷ் கேச்சர்னு சொல்லலாம். இது பர்ஃபெக்ட் ஷேப்பு, பியோர் உடன் மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறாங்க. இன்செஸ் ஸ்டிக் ஹோல்டர்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் எலிஃபெண்ட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க, மேலே நல்ல பெரிய பெரிய ஹோல்ஸ் வச்சுருக்குறாங்க. இதில் 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த கோன் சாம்பிராணி வச்சு ஹோல்டு பண்ணுறதுக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு ஹோல் இருக்குது, ரைட் சைட்லேயும் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் நம்ம அகர்பத்தி இன்சர்ட் பண்ணிவிட்டு கொளுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கோன் சாம்பிராணியை அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே நிறையா ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த புகை வந்து நல்லா வெளியே வருது, வாசனையும் நல்லா வருது. ஸோ இது வந்து 2 in 1ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பிராணிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த அகர்பத்தியும் நம்ம இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அகர்பத்தி ஸ்டாண்ட் வித் ஆஷ் கேச்சர்னு சொல்லி மென்ஷன் பண்ணதுனால நான் இதை சூஸ் பண்ணேன். அதே மாதிரி இது நான் ஃபுல்லாக 2 weeks யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த அகர்பத்தியெல்லாம் எரிஞ்சிட்ட பிறகு அந்த ஆஷ் எல்லாம் எங்கேயுமே கீழெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த உடன் பாக்ஸ்குள்ளவே இருந்தது. நம்ம ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இந்த இன்சென்ஸ் ஹோல்டர் நான் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினேன். 700 rupeesக்கு வாங்கினது, 2016 வாங்கினது. இது சிக்கு எடுத்து உடச்சிட்டான். ஸோ அதனால் நான் இதை உடன்து வாங்கினேன். எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஊதவத்தி கொளுத்தி வச்சா அந்த சாம்பலெல்லாம் கீழே விழும், அதை எடுத்து வச்சுட்டு விளையாடுவாங்க. நாங்கள் இல்லாத சமயத்தில் வாயில் போட்டுக்கிறதுக்கு சான்ஸும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த உடன் இன்செஸ் ஹோல்டரை சூஸ் பண்ணேன். அமேசானில் 149 rupeesக்கு வாங்கினது. இது ஒரு சூப்பர் டீல். இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது, நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கினீங்கோ, ஷாப்பிங் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்களுக்கும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Stay blessed.